வெல்கம் டு கித்ராக் சேனல். இன்னைக்கு நம்ம ரூபிக்ஸ் கியூப் சால்விங்னா பார்க்க போகிறோம். சரிங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன். டாப் இந்த மாதிரி டாப் நான் ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அதான் சும்மா சென்டர் இருக்கிறது நான் தெரியுதா? இந்த சென்டர் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த டாப்பை சேர்க்கணும். எல்லாத்தையுமே சென்டர் இருக்கும். அப்போ அதில் அந்த டாப்பை சேர்க்கணும். சரிங்களா, இதில் 4 ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் மொதல் ஃபார்முலா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. சரிங்களா, இதுங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. அப்புறமா ஜே ஃபார்முலா, கார்டன் ஃபார்முலா, 11 ஃபார்முலா. ஏதோ இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இருக்குல்ல, அதே இந்த மாதிரி 2 ரேருக்கு ஓகே இந்த மாதிரி. சரிங்களா, சரி வாங்க நம்ம சீக்கிரத்தை பார்ப்போம். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலானா எப்படின்னா, இப்போ இங்கே ப்ளூ இருக்கா, இங்கே ப்ளூ, அப்புறமா இங்கே சென்டர் ப்ளூ இருக்கா, இதுக்கு அப்படியே கீழே இதுக்கு அப்படியே கீழே நான் இந்த ப்ளூ இருக்கு, இந்த ப்ளூ இருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம டேரக்டாக இந்த மாதிரி நம்ம இதோ பாருங்க, இங்கே இருக்கிறது அப்படியே டேரக்டாக இந்த மாதிரி திருவணும்னா இந்த மாதிரி அந்த சென்டர் இது கலைஞ்சிடும். கலையாமல் அங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. சரிங்களா, இப்போ என்னதோ இது இருக்குல்ல, இதில் மறைச்சிக்கணும். அதாவது மிடில் இருக்குன்னா எங்கே வேணாலும் தெளிக்கலாம் இன்னும் பின்னாடி. ஆனால் இதுவே இப்போ நம்மளுக்கு ரைட்டில் இருக்குன்னா நீங்கள் லெஃப்ட்டில் தரணும், லெஃப்ட்டில் இருக்குன்னா ரைட்டில் தரணும். சரிங்களா, இப்போ மிடில் இருக்கனால நான் எனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே தள்ளிக்கலாம். தள்ளிட்டுக்கு அப்புறமா இதோ அந்த சென்டர் அந்த லேயர் மட்டும் இருக்கலாம், மிடில் லேயர் அதை மட்டும் கீழே இருக்கணும். கீழே அடிக்கிறதுக்கு அப்புறமா நம்ம இப்போ தள்ளணும்ல ஒன்று, இந்த ப்ளூ சென்டர் ப்ளூ, அந்த ப்ளூவை அது கூட அப்படியே ஜாயின் பண்ணோம், லைனாக வந்துடும். அது அப்படியே மேலே ஏற்றினா அந்த மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே